துணிவு ரீ ரிலீஸ். அதாவது நான் ஆக்சுவலாக வந்து சொல்ல போனால் நேற்று கூட யோசித்தேன். 2 வருஷத்துக்கு அப்பதான் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள இந்த படம் ஏன் ரீ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு. இந்த படத்தோட வைபே தனியா தான் இருந்துச்சு எனக்கு பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இதுல அஜித் சார் அவ்ளோ கியூட்டா இருக்காரு. அவ்ளோ ஆக்டிவா நடிச்சிருந்தாரு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. கெட்டப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. துணிவு ரீ ரிலீஸ் 2023 ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு துணிவும் வாரிசும் இரண்டும் ஒன்றாக வெளிவந்த தினம். பார்த்தீங்கன்னா துணிவில் நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து சரி துணிவு தான் போனேன். அடுத்த நாள் தான் வாரிசு போனேன். துணிவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னமோ அதில் சரி மஞ்சு வாரியர்ஸ் இருக்கு அப்படியே 2 பேரும் கெமிஸ்ட்ரி நல்லா இதாகும்னு பார்த்தா, அங்கே போய் உள்ளே போய் உட்காந்து பார்த்தோன்னே தான் தெரியுது கெமிஸ்ட்ரியே வேற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க்கு கதை, பேங்க்ல எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற கதை. ஏன்னா இந்த படம் எஃப்டிஎஃப்எஸ்லேயே வந்து பார்த்தோன்னா 1 மணி ஷோவில் பார்த்தேன் கைலாஷ் பிரகாஷில். ஸோ அப்போவே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அல்டிமேட்டடாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தோன்னா அஜித் சாரோட சம்பவம் தான். நான் ஒரு தளபதி ஃபேனு. ஆனால் அந்த ஓவர்டேக் பண்ணி அவ்வளோ ஒரு இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம தளபதி ஃபேன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு படமாக பார்க்கும்போது துணிவுலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அஜித் சார் அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து பேங்க்ல இருந்து எல்லாம் கால் பண்ணி கிரெடிட் கார்டுன்றாங்களே, அந்த கிரெடிட் கார்டு எதுக்காக வாங்குறீங்க, எதுக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்றது மறைமுகமாக சொல்லியிருக்காங்க இந்த துணிவில். நிறைய பேர் சொன்னாங்க வலிமை படம் வந்ததுக்கப்புறம் அஜித் வந்து ரொம்ப இதாயிட்டாரு, வயசான மாதிரி நடிக்கிறாரு, அவரால் வந்து டான்ஸ் ஆட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சில தற்கூரி யூடியூபர் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி படம் வந்தது தான் துணிவு. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு ஹெச் வினோத் அவர். இப்போ கூட அந்த படம் பார்க்கும்போது இந்த ஸ்கேம்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்காவது இந்த பிரச்சனை நடந்திருக்கும். ஃபஸ்ட் எடுத்தவொடனே போலீஸ்காரங்க வில்லன்களும் 2 போலீஸ்காரங்களும் சேர்ந்து பேங்கில் போய் இத்தனை கோடி கொள்ளடிக்கலாம் அப்படின்பாங்க. போய் கொள்ளடிக்கலாம் அப்படிங்கும் போது நான் சிக்னல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வரேன் அப்படின்ற போதே உள்ளே போனவொடனே அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அங்கே தான் நம்ம தலைவரோட இன்ட்ரோ. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நம்பி எத்தனை பேர் பணம் போடுறது, அதே மாதிரி பேங்க் வந்து பார்த்தோன்னா அவங்களோட சுய லாபத்துக்காக கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு கான்செப்டில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அது டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க ஒருத்தங்க வந்து பேசுவாங்க. அவங்க அந்த பேசுகிற சீன்லாம் அவ்வளோ உண்மையாக இருக்கும். அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் டிரான்ஸ்ஜெண்டராக விடுவாங்க. அவங்களோட அந்த கேரக்டர்லாம் சூப்பரான ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்குது. பிஜிஎம்லாம் ஒரு பிஜிஎம்மும் ஒரு ஸ்டைலில் இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குதுன்னே சொல்லலாம். எங்கேயுமே பிசுறு தட்டல. இது என்ன சொல்கிறது, அந்த பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன் ஷாட் ஆகட்டும், அந்த ஃபோனு இது பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்ட் பண்ணுறதாகட்டும், அந்த கேட்டு பிளாஸ்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரியே பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே இதை சொல்லி எத்தனை பேரை ஏமாத்துறது, எத்தனை குடும்பங்களை ஏமாத்துறது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பணம் போடுறது இப்போ எங்கள் பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு குறையும் இருந்துச்சு. என்னன்னா அந்த படத்தோட செட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தெரிஞ்சது. அது அவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. மஞ்சு வாரியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சு வாரியர்ஸ் நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு சில சீனுக்கு தான் மஞ்சு வாரியர்ஸ் வரா அப்படின்னு. ஃபைட்டிங் சீன்லாம் சூப்பராக இருக்குதுங்க மஞ்சு வாரியர்ஸ். அதை அடிச்சுக்க கேட்கவே தேவையில்ல. ஃபைட்டிங் சீனு அந்த அதாவது ஃபுல் ஆக்ஷனாகவும் இருந்தது. அதே டைமில் ஒரு சோஷியல் மெசேஜ் அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து அஜித் சாரோடைய அந்த டேக் ஓவர்லையாக இருக்கட்டும், இன்னொன்று ஜிப்ரான் அவருடைய பிஜிஎம் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்க்ல இருந்து எங்கேருந்து இது பண்ணலான்னு எங்கேயோ ஒருத்தன் இங்கே லிங்க் கொடுக்குறான் அப்படிங்கும் போது சமுத்திரகனி சொல்லும் போது அங்கே பேங்க்ல இருந்து அந்த வேனுக்கு கேமரா ட்ரோல் மூவ் பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன் தாங்க என்னோட ஃபேவரட் சீனு. இன்னொன்று மஞ்சு வாரியர் அவங்களுமே ரொம்ப ஆக்டிவாகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். இதில் இன்னொரு கவுண்டர் வந்து ஒரு ப்ரெஸ் ஒருத்தர் கவுண்டர் கொடுப்பாரு. அந்த கவுண்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு. பக்கெட் எடுத்துகிட்டு பின்னாடி வா அப்படின்னு அந்த ஒரு காமெடி சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் நக்கல் நையாண்டியை நிறையா பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்லாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நடிச்சிருக்கிறா அப்படி. இந்த ஃபஸ்ட்டு வித்தியாசமாக நடிச்சது
எந்த பேருமே இல்லாமல் சிங்கிளாக இருந்து இது பண்ணது இந்த ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அஜித் இது. சினிமோட்டோகிராஃபிஸ் ப்ரோ. ஏன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு கிரிப்னஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. நான் 10க்கு மேலே தான் கொடுக்குறேன்.